இல்லை மோடி கூட ஆரம்ப காலத்தில் வந்து 2014 பதவியேற்று கூட இது ஒரு மைக்ரோ மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னார். குறுகிய லெவலில் நம்ம மினிஸ்ட்ரி கம்மியாக பண்ணி ஒரு முதல்வரே 16 துறைகள் பார்ப்பது என்பதை விட அதுக்கு அமைச்சர் போட்டு முதல்வர் வந்து ஏன்னா வந்து சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லுது, பதவி கட்டாயம் பறிபோகும். இந்த சபாநாயகர் ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு காப்பாற்றலாமே தவிர இது இப்போ யாருக்காவது நீங்கள் அமைச்சர் கொடுத்தா இதே நிலைமை தான் இங்கேயும் வரும். அந்த மணிப்பூரில் வேலுமணி, சிவி சண்முகம் இந்த குழுவினருக்கு அமைச்சர் பதவி வேண்டாம். ஆனால் திருமாவளவன் ஒன்று சொல்கிறாங்க, ஐயுஎம்எல்லும் வந்து மந்திரி பதவி கொடுத்தால் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்களா. திருமாவளவனை அமைச்சராக வேண்டும்னா வன்னியரசு ஆகக்கூடாதுன்னு தான் அர்த்தம். பை த பீப்புள் நேர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போது அதிமுகவோட நிலை மிகவும் மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட இரண்டு அணியும் தங்களோட பலத்தை காட்டுவதற்காக முஸ்தீப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் இவங்க மாவட்ட செயலாளர், ஒரு பக்கம் அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இரண்டு பக்கத்தினோட பலம் எப்படி இருக்குது சார்? இப்போது இல்லை, பலம் வந்து சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட சரியான வார்த்தை வந்து டஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறது தான். இது ஏதோ கூட இருக்குது, இது ஏதோ கூட இருக்குது, இவங்க தான் இந்த பக்கம்தான் வந்து எல்லோரும் சாய்வாங்க, இல்லை அந்த பக்கம் சாய்வாங்கன்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குது. இதில் எடப்பாடிக்கு ஒரு மாரல் விக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாளைக்கு விரிவாக்கம், விஜய் அவர்களது அமைச்சரவையுடைய விரிவாக்கம். இன்றைக்கி நைட்டு 10:50 ஃப்ளைட்டில் தான் கவர்னர், ஆளுநர் அர்லேக்கர் வராரு. இதுக்காக தான் வராரு. அவர் வராரு இந்த விரிவாக்கம், அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்காக. 2 பேர் காங்கிரஸு, ஒரு குறைந்தது ஒரு 10 பேர், ஏன்னா இப்போ ஏற்கனவே 10 பேர் இருக்காங்க, இன்னும் 22 பேர் கிட்டத்தட்ட அப்பாயின்ட் பண்ண முடியும். இப்போ 2 பேர் காங்கிரஸ், அந்த ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு 10 பேர் வந்து இவங்க, அதாவது தாவேகாவை சேர்ந்தவர்கள், தாவேகாவையே சேர்ந்தவர்கள், இந்த ஆதரவெல்லாம் இல்லாமல். இப்போ ஒரு 12 பேர்னா, ஏற்கனவே 10 பேர்னா 22 பேர் ஆச்சு. இன்னொரு 10 வேக்கண்ட்டாக தான் விட்டு வைக்க போகிறாருன்னு ஒரு தகவல் இன்றைக்கி வருது. அது எவ்வளோ நாளாக சார் வேக்கண்ட்டாக? எவ்வளோ நாளாக வேக்கண்ட்டாக இருக்கும் அது விஜய்க்கே தெரியாதே. இல்லை சார், கான்ஸ்டியூஷன் படி வந்து நீண்ட நாளாக இது மாதிரி பதவிகள் வந்து காலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல சார்? சொல்லப்படுது. பொதுவாக வந்து எனக்கு தெரிந்த இதில் வந்து 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை மோடி கூட ஆரம்ப காலத்தில் வந்து 2014 பதவியேற்று கூட இது ஒரு மைக்ரோ மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னார். குறுகிய லெவலில் நம்ம மினிஸ்ட்ரி கம்மியாக பண்ணி பல்வேறு ஒர்க் பண்ணணும், பட் முடியல. அவரும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இல்லையா? இல்லை, கரெக்டு. அதாவது நீங்கள் வந்து அங்கே வரும்போது 75 மினிஸ்டர் அந்த மாதிரி வரும். அதில் ஸ்டேட் மினிஸ்டர் 2 விதமாக, ஆமாம், கேபினட் மினிஸ்டர். இங்கே வந்து எப்படியா இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த 32 33 மந்திரி தான் வரும். இப்போ நீங்கள் அதில் ஒரு 4 மந்திரி விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட வந்து அந்த 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 போர்ட்ஃபோலியோ வேறு யாருக்காவது ஒதுக்கியிருக்கோம். அதனால் ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முதல்வர் கிட்டத்தட்ட 16 போர்ட்ஃபோலியோ பதவிகளை வந்து, துறைகளை வந்து தன்னோட வச்சுருக்காரு. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு 4 சிறப்பு அதிகாரி போட்டிருக்காரு பிரித்து. அப்படி வந்து ஒரு முதல்வரே 16 துறைகள் பார்ப்பது என்பதை விட அதுக்கு அமைச்சர் போட்டு முதல்வர் வந்து மேற்பார்வை, எப்படியானாலும் முதல்வருங்கிறது மேற்பார்வை தானே எல்லாத்தையும் சேர்த்து. அதுதான் வந்து இயல்பாகவும் இருக்கும், சாத்தியக்கூறுகள் அதுவும். நீங்கள் என்ன தான் அதிகாரிகள் போட்டாலும் அரசியல்வாதிகள் அமைச்சர்களாக போட்டால் தான் சரியாக வரும். 2வது ஆட்சி நிலைக்கணும், கட்சி இல்லை, இந்த கட்சியோட ஆட்சி நிலைக்கணும்னால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும் ஓரளவுக்காவது. என்ன ஒரே கேள்வி, சிம்பிளான கேள்வி, அதிமுகவிலிருந்து பிரிந்து அல்லது அங்கிருந்து வந்து ஆதரவு தரக்கூடிய இந்த 25 பேரில் ஆல்ரெடி 1-2 பேர் அங்கே போயிட்டாங்கன்றாங்க. 6 பேர் உள்ளுக்குள்ளே அந்த பக்கம் திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தெரியல, ஒரு 20 பதவி பறிப்போன்ற பயத்துலையா சார்? பதவி பறிப்போகும்ன்ற பயத்தில் தான். ஏன்னா வந்து சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லுது, பதவி கட்டாயம் பறிப்போகும். இந்த சபாநாயகர் ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு காப்பாற்றலாமே தவிர ஏற்கனவே 2018 டிடி விஜயநகரனுக்கு நடந்த அந்த சமயத்தில் 18 பேர், அந்த மற்ற மாநிலங்களில் நிகழ்ந்த முன் உதாரணங்களை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக பதவி பறிப்போகும்.
பதவி பறிபோகும்னா அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து எந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கணும்னா எந்த காலத்தில் ஜெயிக்கிறது? இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்காமல் போயிட்டா கஷ்டமாயிடும், உள்ளதும் போச்சுன்னு ஆகிடும். இல்லை அதே தொழில் தாவேக்காரன் ஏற்கனவே போட்டிட்டு இருப்பான், போட்டி அந்த வேட்பாளர் தோற்றுருப்பான், அந்த கடுப்பு இப்போ காமிப்பான். இதெல்லாம் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் வந்து இவங்க இடைத்தேர்தலுக்கு விருப்பம் இல்லை இந்த பிரிஞ்சு வரவங்களுக்கு. இல்லை 32 இருந்ததுன்னா அது தப்பிச்சிருக்கும். 47 32 பேர் வந்திருந்தாங்கன்னா 3ல் 2 பகுதி வந்திருக்கும். சிவசேனா மாதிரி இதுதான் உண்மையான திமுக, வேலுமணி திமுக தான் உண்மையான அதிமுக அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. 25ல் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. 3 பேர் போயிட்டாங்கங்கிறாங்க, 6 பேர் போயிட்டாங்கங்கிறாங்க. கேசி வீரமணி போயிட்டாருன்னு தகவலே வந்தது. திருப்பி வரேன்ட்டார் இல்லையா அவர்? எங்கே கேசி வீரமணி போயிட்டு திருப்பி வந்துட்டார். எங்கே போயிட்டு வந்துட்டாரு? திருப்பி எடப்பாடிக்கு போகிறான்னாங்க. திருப்பி அவர் வந்து இவர் ஏன்னா எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். ஓ, எடப்பாடி என்ன சொல்லிட்டாருன்னா பிரிந்தது தான்ட்டார். உடைந்த கண்ணாடி உடைந்தது தான். ஆமாம், அதாவது திருப்பி உங்களுக்கு எந்த பதவியோ அந்த பதவி கிடையாது, நீங்கள் வேணால் சாதாரண அடிப்படை உறுப்பினராக வேணால் இருங்கன்னாரு. அவர் ரொம்ப குழப்பத்தில் இங்கேயா அங்கேயா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இங்கே வந்துட்டாருன்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன பயன் அப்படின்னு பார்த்தா, இப்போது இன்பதுரை அவர்கள் என்ன பேசியிருக்காரு, நீங்கள் வந்து அமைச்சர் யாராவது கொடுத்தீங்கன்னா விஜய் கட்சியை நோக்கி சொல்லியிருக்காரு, கொடுத்தீங்கன்னா 2020 மணிப்பூரில் இதே மாதிரி ஒரு முன்னுதாரணத்தில் உச்சநீதிமன்றம் வந்து அவருக்கு பதவி நீக்கம் செய்தது. இது இப்போ யாருக்காவது நீங்கள் அமைச்சர் கொடுத்தா இதே நிலைமை தான் இங்கேயும் வரும், அந்த மணிப்பூரில் நிகழ்ந்தது தான் வரும். இதே தான் டிடிவி தினகரன் சொன்னால சார், அதிமுகவோ இல்லை அவரோட தொகுதி அவரோட எம்எல்ஏ காமராஜுக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை நாங்கள் கோருவேன். ஒருபடி அதிகமாகவே போயிட்டார். சிபிஐ விசாரணை குதிரை பேரத்துக்காக கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து வந்ததுனால இப்போ வந்து விஜய் அவர்கள் இப்போதைக்கு இந்த வேலுமணி, சி.வி. சண்முகம் இந்த குழுவினருக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், கொடுப்பதில்லை என்று முடிவு பண்ணியிருக்காரு. அதே சமயம் கொஞ்சம் அதாவது வேக்கன்சி அப்படியே கொஞ்சம் விட்டு வைக்கலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்காங்க தாவேக ஆட்கள், அதில் யாரையாவது மிச்சத்தை ஃபில்லப் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கா. நாளைக்கு வந்து அநேகமாக 12 பேர் தான், 10+2 காங்கிரஸில் 2, ஒரு கால் வன்னி அரசு அது முடிவு செய்தால் அது. ஆனால் திருமாவளவன் ஒன்று சொல்கிறாங்க, ஐயுஎம்எல்லும் வந்து மந்திரி பதவி கொடுத்தால் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்களா? இல்லை, திருமாவளவன் இன்னொன்று சொல்லியிருக்காரு 2 நாள் முன்னாடி, எங்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சராக வேண்டும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். யார், வன்னியர் சொல்கிறாரா இல்லை தனக்கு தானே சொல்லிக்கிறாரா? அது நீங்கள் அந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் வார்த்தை விளையாட்டை சரியாக பார்க்கணும். எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா அவர்கள் அமைச்சராவதில் எனக்கு விருப்பம் இல்லையா, இல்லை என்னை அமைச்சராக சொல்கிறார்கள் திருச்சி கிழக்கிலையோ வேற எங்கேயோ நின்று அதில் எனக்கு அமைச்சராவதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் வந்து வன்னியரசு அவர்கள் அமைச்சராவதில் அந்த மற்ற சிந்தனை செல்வன், ரவிக்குமார் இவங்க போன்றவர்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது அவங்க வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து அப்படி அவர் ஆகக்கூடாதுன்னு சொல்லலை, திருமாவளவன் அவர்கள் அமைச்சராக வேண்டும். இல்லை, நீங்கள் ஆதவர்ஜுனா தான் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் அமைச்சராக வேண்டும்னு விருப்பப்படுறாரு அவர். அப்படிதான் அந்த விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாவளவனை அமைச்சராக வேண்டும்னா வன்னியரசு ஆகக்கூடாதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் வன்னியரசையும் ஆக்கி மொத்தமே 2 சீட்டு, திருமாவளவன் ஒரு கால் திருச்சி கிழக்கில் ஜெயிச்சு பின்னால் முதல்ல அமைச்சர் அப்புறம் தானே ஜெயிக்க முடியும், ஜெயிச்சதுக்கப்புறம்னா 6 மாதம் கழிச்சு தானே. அப்படி வரும்போது வருவதாக இருந்தால் கூட 3 பேர், 3 பேரில் 2 பேருக்கு அமைச்சருங்கிறது அதிகம். அப்புறம் காங்கிரஸில் 5 பேர் வந்துட்டு அவனுக்கு 2 அமைச்சர் கொடுத்தா ஒத்துப்பாங்களா? ஆமாம். அப்போ 5 பேருக்கு 4 பேர் வேணும்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? ஏற்கனவே அங்கே காங்கிரஸில் தாரகை அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு அமைச்சர் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் வன்னியரசுக்கு கொடுப்பாங்களா இல்லையா அது நாளைக்கு தான் தெரியும். அதாவது திருமா கட்சிக்கு திருமா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு இன்னும் அந்த இந்த பின்னணியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். திமுகவில் வேறு வித குழப்பம் இருக்குது. அவங்க பேசியிருக்கிறது என்னென்னா, நம்ம இந்த கூட்டணி கட்சியெல்லாம் நம்பி இல்லாமல் நம்ம திமுகவை பலப்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம மற்றவங்களெல்லாம் நம்பி இல்லாமல் நம்மளே நம்ம சொந்த காலில் நிற்க வேண்டும் அப்படின்னு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமான தத்துவார்த்த டயலாக். ஆனால் இந்த சமயத்தில் அது ஏன் பேசுகிறாங்க? இத்தனை நாளாக ஸ்டாலின் வந்து முதல்வர் ஸ்டாலின் கனிமொழியை வந்து நான் இங்கே வந்து மாநில அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க.
அங்கே தூத்துக்குடி எம்பி. உதயநிதிக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு உள்ளே சேர்த்தல. உதயநிதிக்கு அது வந்து சவாலாக வந்துவிடும் என்பதால் சேர்க்கவில்லை. அதைத்தான் அவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ வந்து கட்சியில் இருக்கக்கூடிய எண்ணெயை, குடும்பத்தில் இருக்கிற எண்ணெயை வந்து உள்ளே வரவிடாமல் பண்ணிட்டீங்க. ஆனால் வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி நம்ம ஜெயிச்சிடலான்னு நினச்சிங்க. இப்போது வேறு விதமாக ஆகிப்போச்சு. கூட்டணி கட்சிகளும் ஏதோ பறவைகள் சரணாலயம் மாதிரி அங்கே போய் உட்காந்துருச்சு. அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தால், இப்போ ஐயுஎம்எலுக்கும் விசிகாவுக்கும் அமைச்சர் கொடுப்பதாக இப்போ வந்த தகவல், சமீபத்தில் வந்தது, இப்போ இன்றைக்கி வந்த தகவல். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருமாவளவனை திரும்பி வான்னு கூப்பிட்டாலோ, இல்லை அந்த வன்னியரசையே கூப்பிட்டாலோ, ஒரு காலத்தில் வன்னியரசு வந்து நேரடியாக முதல்வர் அவருடைய பிஏக்கு ஃபோன் பண்ணி எந்த மேட்ரை சொன்னாலும் அதை உடனே செய்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறதாக ஒரு பத்திரிகை ஒரு தகவல்கள். அது வதந்தின்னு சொல்லுங்கள், தகவல் சொல்லுங்கள். இப்போ வதந்திக்கும் தகவலுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் பிடிக்காத அளவுக்கு இருக்குது. அவர் விஜய் அவர்கள் வந்து டிஃபன் பாக்ஸை, அவருடைய டிஃபன் பாக்ஸை திறந்து அவரே சாப்பிட்டாரு, அவரே திருப்பி டிஃபன் பாக்ஸை மூடி வச்சாருன்றது மாதிரி இந்த மாதிரி தியாக செயல், தேச தியாக செயலெலாம் வந்து சுதந்திர போராட்டத்தை விட பெரிய செயலெலாம் வந்தது. அதுக்கு திமுக சைட்லேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஏஐயில் பண்ணது, அது ஏஐ பண்ண மாதிரி தான் இருக்கு. அந்த விஷுவல்ஸ் அது ஏஐன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இருக்கலாம். அந்த மாதிரி இவ்வளவு நெருக்கடிக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நேற்று மாவட்ட செயலர் கூட்டங்கள் கூட்டினாங்க, 2 பேருமே கூட்டினாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் மாளிகையில் வந்து எடப்பாடி வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் ஆக்ரோஷமாக ஒன்றும் பேசலை. அது என்ன நடவடிக்கை கொடுத்தோ இதெல்லாம் பேசலாம். ஏன்னா அவர் தாய் உள்ளத்துடன் மன்னித்து வரவேற்க திருந்தினால் தாய் உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டார். அப்போ வீரமணியில் திருந்தானே வந்தார், ஏன் சேர்த்துல அவர் வீரமணி, கேசி வீரமணிலாம் திரும்பி தானே வந்தார், தாய் உள்ளத்தோடு சேர்த்துக்கவே இல்லையே அவரை. ஒரு காலில் எடப்பாடி அவர்களுடைய கணக்குப்பட அவர் வருந்துறாரே தவிர இன்னும் திருந்தலைன்னு நினச்சிருப்பாரோன்னு அதெல்லாம் நமக்கு தெரியல. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதை 83 மாவட்ட செயலாளர்கள் 83 86 அதில் வந்து 42 பேர் தான் வந்திருக்காங்க. 42% வந்துச்சு சார். அப்போது 50% வந்திருக்கேங்க. அந்த பக்கம் 50% இருந்துச்சுன்னா இப்போ பொதுக்குழு கூட்டுறாரு அவர். இப்போ யாரெல்லாம் வரலன்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய புள்ளிகள் ஜெயக்குமார் அவர்கள் வரல. யாரோ கேட்டதுக்கு நான் நடுநிலை வைக்கிறேன் 2 குரூப்பில், 2 கட்சிக்கு நடுநிலைன்னு சொல்லி தான் ஒரு குரூப் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கொள்கை கூட்டணி அங்கே இருக்கோம், ஆனால் இவருக்கு ஆதரவு கொடுக்குறோம், பாஜக பின்பக்கமாக வரக்கூடாதுன்னு திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்ட்டு, அவன் கவர்னர் ஆட்சி பாஜக பின்பக்கமாக கொல்லைப்புறமாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2 பிரிவுகளுக்குள்ள நடுநிலை அப்படின்னு ஜெயக்குமார் புதுசாக ஒன்று சொல்கிறாரு. செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, ராஜன் செல்லப்பா இவங்கெல்லாம் வந்து வரல. அதே மாதிரி மொத்தம் அதிமுகவில் 82 மாவட்ட செயலாளரில் 17 பேர் மட்டும்தான் இவர் எடப்பாடியுடைய அந்த மீட்டிங்கே வந்திருக்காங்க. 82 பேரில் 17. அப்புறம் அந்த அமைப்பு செயலாளர்கள்னு ஒன்று உண்டு, அது 86 பேர் இருக்காங்க. அதில் 42 பேரும் என்னமோ வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா பொதுக்குழு 3850 பேர் மொத்தம். 3850 பேரும் வரமாட்டாங்க எந்த பொதுக்குழுலையும். ஒரு 2000 2000 அந்த ரேஞ்சில் தான் வருவாங்க. அதில் 700 அம்மா இருக்கும்போது, அம்மையாக இருக்கும்போது எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் தொய்வு அடைஞ்சிருச்சு. ஆமாம், தொய்வு. இந்த 3850 20% வந்து 770 பேர் அந்த கணக்கில் அவங்க கையெழுத்து போட்டு கவர்னர்கிட்ட, தேர்தல் ஆணையத்திட்டையும் கவர்னர்ட்டையும் கொடுத்தா பொதுக்குழு கூட்டலாம். ஆனால் கூட்டம் மட்டும்தான் முடியும். நீங்கள் கூட்டி வேலுமணியோ சிவி சண்முகம் தான் பொதுச் செயலாளர்னு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு உதாரண வாதத்துக்காக இவர் ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு. இதில் 770 பேர் வராங்கன்னு சொல்கிறோம், இல்லை ஒரு 1000 பேர் வராங்கன்னே வச்சுப்போம். இவர் பக்கம் ஒரு 2000 பேர் வராங்க. நம்ம வாதத்துக்காக பேசுகிறோம், உதாரணத்துக்காக. இந்த 2000 பேர் வந்து எடப்பாடி தான் பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 2 பொதுக்குழுவுமே எது செல்லும் அப்படின்னா, நீங்களும் நானும் வந்து இது 2000 பேர் வந்தான்னு சொன்னால் இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த 2000 பேரில் நிறைய பேர் போலி. ஆமாம், ஆதார் அட்டையெல்லாம் கேட்க முடியாது இல்லையா? ஆமாம், அது அப்படியே வந்தாலும் அவர் வேற ஒருத்தர் ஆதார் ஏதோ ஒன்று அரசியல்னு வந்தால் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்படி வரும்போது இதுக்கு முடிவு வந்து உச்சநீதிமன்றம் அடுத்த 2 வருஷத்துக்கு நீதிமன்றத்துக்கு போய் முடிவு வர்றதுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும். நீங்கள் சொல்ல குறுகிய காலத்தில், ரொம்ப குறுகிய காலம். ஆமாம். அதான் 2011 சைதை துரைசாமி அவர்கள் வந்து அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பேரில்
பரிசு பொருட்கள் கொடுத்து லஞ்சமாக கொடுத்து ஓட்டு வாங்கினார், தேர்தல் செல்லாதுன்னு போட்ட வழக்கு இன்னும் தீர்ப்பு வரல. அவர் தோத்தே போயிட்டு நின்று திருப்பி அதுக்கு நடுவில் 3 தடவை ஆட்சிகள் மாறி காட்சிகள் மாறி இதெல்லாம் ஆகி 2011 எங்கே இருக்குது, 2026 எங்கே இருக்குது. இனிமேல் தான் வந்து ஏதோ சொல்லுவாங்க வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன, அந்த மாதிரி இனிமேல் அந்த முடிவு வந்து தான் என்ன. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி வந்து அவர் ஜெயித்தது தவறு முறையற்றது என்றால் அதில் தண்டனை கொடுத்தால் 6 வருஷத்துக்கு தண்டனை என்பது சிறை தண்டனை தான் அவசியம் இல்லை, வாக்களிக்க டிஸ்குவாலிஃபிகேஷன். இப்போ சசிகலாக்கு அந்த விஷயம் இருக்குல்ல சார், அவங்க வாக்களிக்க முடியாது சிறை போனதுனால. வாக்களிக்கிறதுல நீங்கள் தேர்தலில் நிற்க முடியாது. பால் தாக்கரே அது மாதிரி ஒரு வாட்டி ஆச்சுல்ல சார், பால் தாக்கருக்கு அதே மாதிரி 6 வருஷம் ஆச்சு இல்லையா ஒரு வாட்டி சிவசேனாவோட தலைவருக்கு. இப்போ அந்த மாதிரி மதவாதத்தை பற்றி பேசினாரு பண்ணாங்க. சைதேதோசாமி கேஸ் வந்து ஒரு கால் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போனால் அப்படி ஒரு தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பின் விளைவு 6 வருடத்திற்கு அவர் தேர்தலில் நிற்க முடியாது. இப்போ இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் நிற்கலாமா, துறைமுகத்தில் சேகர்பாபு ரிசைன் பண்ணிட்டு நிற்க சொல்லலாமா, அவர் ரிசைன் பண்ணுறாண்டாரு, வெளியிலையாவது சொல்கிறாரு, வேணான்னு சொல்லிடுவாருன்னு நம்பிக்கையில் சொல்கிறாரோன்னு. இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுக்கு 6 வருடத்துக்கு நிற்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, அதாவது அமைச்சர்கள் ஆகப்போவதில்லை தெரிஞ்சு போச்சு. அமைச்சர்கள் ஆகப்போவதில்லைன்னா இப்போ ஆதரவு கொடுத்தது என்ன ஆகும்? அந்த சபாநாயகர் ஒன்றும் பண்ண மாட்டார். இல்லை இப்போ ஆதவர்ஜனோட பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவங்க வந்து அழுத்தமெல்லாம் எங்களுக்கு தரல, அவங்க சிவி சண்முகம் குரூப் வந்து எனக்கு அழுத்தமெல்லாம் தரல, நாங்கள் அதிமுகவை காப்பதற்காக தான் வந்து நாங்கள் அவங்க என் கூட இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் என்ன அந்த கட்சியை காப்பாற்ற, ஒருவேளை இவங்க மாமியார் லீமா ரோஸ் அவங்களால அந்த கட்சி காப்பாற்றப்படுமா? அதான் இப்போ லேட்டஸ்ட்டாக அவரே சொல்கிறாங்களே, அவங்க தான் அதிமுகவின் புது அம்மாவாம். ஓ சரி சரி. அதிமுகவின் புது அம்மா வந்து லீமா ரோஸா. ஜெயலலிதா அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? சரி ரைட்டு, அது விதி வழி. அது என்னென்னா, நீங்கள் முதல்ல உங்கள் கட்சியை காப்பாற்றிங்க. யார்? தாவேகாவை கட்சியை காப்பாற்றிங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் ஆட்சியில் கவர்ந்துட்டிங்கன்னா மறுபடியும் கட்சியே வந்து மறுபடியும் தாவேகாலேருந்து இருக்கிறவெல்லாம் திமுகவை நோக்கி போவான், அதிமுக நோக்கி போவான், வேற எங்கேயா நோக்கி போவான். இது அரசியலில் நிகழக்கூடிய விஷயம் தானே. அது மாதிரி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலை ஆதரவோடு, ஆதவ அர்ஜுனா ஆதரவோடு, அதான் ஆதரவோடு அதிமுக வந்து அப்போ தான் வந்து அது வந்து உடையாமல் காப்பாற்றப்படும்னா, அப்போ ஏங்க வந்து விஜய் வந்து எடப்பாடியை பார்க்காம சிவி சண்முகத்தையும் இவரையும் மட்டும் முதல்ல போய் நன்றி சொல்கிறதுக்கு பார்த்தாரு? அப்படியா இருந்தால் எடப்பாடியை முதல்ல பார்த்துருக்கணுமே. இன்னொன்று, எடப்பாடி அவர்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு இடம் கொடுத்தது, அதாவது சபாநாயகர் வாய்ப்பளித்தது கொடுத்த உடனே அடுத்தது வேலுமணிக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தாரு? ஒரு கட்சியிலேருந்து 2 பேருக்கு கொடுத்தாரா? திமுகலேருந்து கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. எத்தனையோ சீனியர்கள்லாம் கேனியரெல்லாம் உட்காந்துருந்தார், எத்தனையோ தங்கம் தான் நடத்தி எல்லோரும் தான் இருந்தாங்க. ஏன் வந்து அவர்கள் யாருக்கும் 2வது கொடுக்கல? அப்போ அவர்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள், ஆதரவு தரப்போகிறார்கள் நமக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே ஆதவர்ஜுன் உட்பட விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு தெரியும். அப்போ பிளவுக்கு நீங்கள் காரணமாக இருந்துவிட்டு நாங்கள் அது பிளவுபடாமல் இருப்பதற்காக தான் செஞ்சோன்னா எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது இப்போ இவர்களுக்கு அமைச்சர்களும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்பதுரை சொல்லிட்டாரு, கொடுத்தா கோர்ட்டுக்கு போவோன்னு, டிடிவி சிபிஐ விசாரணைக்கு போவோன்ட்டார். இப்போ கொடுக்குற மாதிரி இல்லை தெரிஞ்ச வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? 2 பொதுக்குழு இருக்குது. 2 பொதுக்குழுவில் எது பெருசு எது செல்லும் இதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான். இதுக்கு சபாநாயகர்கிட்ட தீர்வு கிடையாது. சபாநாயகர் எனக்கு தெரிந்தவரை 90 நாட்களுக்குள் அவர் வந்து இந்த மனுக்களின் மீது அவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதாவது முடிவை சொல்ல வேண்டும். 90 நாட்களுக்குள் அவர் வந்து முடிவு சொல்லவில்லை என்றால் இது உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும். இப்போவே 10ஆம் தேதினா இன்றைக்கே ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 80 நாள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சபாநாயகர் அமைதியாக இருந்து விடுவார். கண்டிப்பாக சார், இது உச்சநீதிமன்றத்துக்கு போகட்டும்னு. இது அதிமுகவுடைய விதி. மறுபடியும் அதாவது 2016 முதலாக தமிழக அரசியல் என்னுடைய பத்திரிகையில் அட்டப்படம் போட்டேன், இரட்டை இலை முடக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்தால். அப்போது பாஜகவோட அதிமுக கூட்டணி இருந்தது. அப்போ தான் அந்த ஓபிஎஸ் பிரச்சனை வந்து நான் கூட சொல்லியிருக்கேன். திமுக தலைமையிலேருந்து கூப்பிட்டு, குடும்பத்துலேருந்து கூப்பிட்டு கேட்டாங்க, அதிமுகலேருந்து அமைச்சர்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, வேறு எந்த பத்திரிகையிலுமே வரலையே, நீங்கள் மட்டும் போட்டிங்களே, பத்திரிகை விற்கணுன்றதுக்காக போட்டிங்களான்னு. இல்லை, 3 மாதத்தில் நடக்கும்னு போட்டால் 2.5 மாதத்தில் நடந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு கேட்டாங்க, இவ்வளோ கரெக்டாக போட்டிங்க, சோர்ஸ் எங்கேன்னு உங்களுக்குன்னு. அது சொல்கிற பழக்கம் இல்லைங்கிறதுனால சொல்லலை.
இரட்டை இலை ஆனால் முடக்கப்படும்னு நம்ம அது சொன்னது ஜோசியம் இல்லை, ஜோசியம்னு சொன்ன தப்பாக போயிடும். ஒரு கணிப்பு, தகவல் ப்ளஸ் கணிப்பு. மறுபடியும் இரட்டை இலை முடக்கப்படும் நிலை எழுந்திருக்கிறது என்பது தான் இன்றைய நிலை. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 மாதத்துக்குள்ள இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட போகிறது என்பது தான் உண்மை. கண்டிப்பாக சார். இப்போது நம்ம முதல் பகுதியில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடெல்லாம் பற்றி பேசுவோம். 2வது பகுதியில் வந்து திமுகவுடைய நிலைப்பாடுகள், தாவேகாவோட ரீல்ஸ் மற்றும் ரியல் செயல்பாடுகள் பற்றி பேசுவோம். அடுத்து 2வது பாகையில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார்.